ஸ்ரீ குருபியோ நமக. ஏறுமயிலேறி விளையாடுமுகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஓம் முருகா. கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் தகப்பன் சுவாமி எம்பெருமான் சுப்பிரமணியன், கார்த்திகேயன், ஸ்கந்தன், முருகன் என்று தமிழ் மக்களால் அழைக்கப்படும் முருகபெருமான். முருகன் என்றாலே அழகன். ஒரு அன்பர் ஒருத்தர் என்கிட்ட வந்து, தைப்பூசம் வருது, நீங்க அதுக்குள்ள முருகப்பெருமான் மேல ஏதாவது ஒரு 2 ஸ்லோகமாவது சொல்லுங்க அப்படின்னார். நானா சொல்றேன், அதையும் தவிர எனக்கு என்ன தெரியும்? ஈஸ்வர சங்கல்பம் இருந்தா அது நடக்கும். அவன் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். எது எப்படி ஆயினும் அவர் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக சுப்பிரமணிய சுவாமி மேல ஒரு 2 ஸ்லோகமாவது சொல்லலாம் அப்படின்னு பகவானை பிரார்த்திச்சுண்டு ஆரம்பிக்கிறேன். தமிழ் கடவுளாம் முருகவேளின் பெயரை சொன்ன உடனேயும் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அருணகிரிநாதர். குமரக்கடவுளின் தலையாய பக்தர்கள்ல ஒருத்தர் அருணகிரிநாதர். அவரோட பாடல்கள் எல்லாம் படித்து கண்ணீர் விடாம இருக்கவே முடியாது. தைப்பூசம்னா உடனே நினைவுக்கு வருது பழனிமலை. அதனால நான் நினைச்சேன் அருணகிரிநாதரின் திருப்புகழ்ல இருந்து பழனி மேல அவர் பாடியிருக்கிற ஒரு பாசுரத்தை பார்க்கலாமே அப்படின்னு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பழனி மலை மீது அமர்ந்திருக்கும் பால தண்டாயுதபாணியான சுப்பிரமணியனை பிரார்த்தித்து கொண்டு அவன் மீது இருக்கும் ஒரு சின்ன வடமொழி ஸ்லோகத்தை இப்ப பார்ப்போம். கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயமநாமயம் ஏகவக்த்ரம் காத்யாயனி பிரியசுதம் கடிபத்தவாமம் கௌபீன தண்ட தரதக்ஷிண ஹஸ்தமீடே. கல்பத்ருமம் பிரணமதாம் கல்பத்ருமம். தன்னை வணங்குபவர்களுக்கு கேட்டவற்றையெல்லாம் வாரி வழங்கும் கல்பகத்தரு. கமலாருணாபம், செந்தாமரை போல காந்தி உள்ளவன், செந்தாமரை போல பிரகாசிப்பவன். புஜத்வயம், பாலதண்டாயுதபாணி பழனிமலை முருகனுக்கு 2 கரங்கள். சாதாரணமா முருகன் அப்படின்னா 6 முகம் 12 கைகள் இல்லையா? ஆனா பால தண்டாயுதபாணிக்கு 1 முகம் 2 கைகள், 2 கரங்களை உடையவன். அநாமயம், அண்டினவர்களின் ரோகத்தை அவர்களது துக்கத்தை போக்குகிறவன். ஏக வக்திரம், ஒரே ஒரு முகம் உடையவன். புஜத்வயமநாமய மேக வக்திரம். காத்தியாயனி பிரியசுதம், சர்வேஸ்வரியான காத்தியாயனியின் பிரிய புத்திரன். கடிபத்த வாமம், எப்படி இருக்கான் பழனிமலையிலனா இடது கைய அப்படி இடுப்புல வச்சுண்டு அப்படி ஸ்டைலா அப்படி நிக்கிறான். கடிபத்த வாமம் கௌபீன தண்ட தரதக்ஷிண ஹஸ்தமீடே. கௌபீனம், கோமணம் தரித்திருக்கிறான். தண்டதர தக்ஷிண ஹஸ்தமீடே, தண்டதர தக்ஷிண, வலது கையிலே தண்டத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஸ்கந்தனை நான் 2 கைகளையும் கூப்பி வணங்குகிறேன். பிரணமதாம் ஸ்கந்தம். இது அப்படியே ஒரு தரம் கண்ணை மூடிண்டு பால தண்டாயுதபாணியை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திண்டு பிரார்த்திச்சுண்டாக்க எல்லா தோஷங்களும் விலகும், சகல சௌபாகியங்களும் நிச்சயமா உண்டாகும். இதுல கிஞ்சித்து சந்தேகமே கிடையாது. அருணகிரிநாதர் பழனி ஆண்டவன் மேல ஒரு பாசுரம் திருப்புகழ்ல பாடுறார். எவ்வளவோ பாடுறார். அதுல இது ரொம்ப சுலபமா இருக்கு, ரொம்ப பிராபல்யமானது, நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ராகத்தோட பாடலாம், பக்தி மெய்யுருக அர்த்தம் புரிஞ்சுட்டு பாடினா அவ்வளவு நல்லது. ரொம்ப அழகா சந்தத்தோட பாடலாம். நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. இதே ராகத்துல ஒவ்வொரு ஸ்டான்ஸாவையும் பாடலாம். இதுல ஒவ்வொரு வரியிலையும் நமோ நம அப்படின்னு வர்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ முருகா போற்றி போற்றி, உன்னை நான் வணங்குகிறேன், நீயே என்னை காக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நமோ நம. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் கடைசி வார்த்தை வருது, அதோட அடுத்த ஸ்டான்ஸாவோட முதல் வார்த்தையா கருதன். உதாரணமா இந்த முதல் ஸ்டான்ஸால கடைசியில வெகு கோடி அப்படின்னு முடியறது இல்லையா, அது ஆக்சுவலா அடுத்த ஸ்டான்ஸாவோட ஆரம்பம், அதோட சேர்ந்து வருது. அப்படி அருமையா பாடியிருக்கார்.
நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. நாதவிந்து கல ஆதி சிவன் சக்தி ஆகிய லிங்கம் பீடம் தத்துவங்களுக்கு மூலப்பொருளே முருகா போற்றி போற்றி. வேத மந்திர சுரூபா நமோ நம மந்திரங்கள் வேதங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனே அவனே வேத சுரூபம் ஞான சுரூபம் ஞான பண்டித சுவாமி சுத்த ஞான சுரூபன் பெயர்பட்ட சுப்பிரமணிய சுவாமி தந்தைக்கே பிரணவத்தை போதித்தவன் பெயர்பட்ட முருகா உன்னை வணங்குகிறேன். நாம சம்பு குமார நமோ நம போகந்தரி பால நமோ நம நாகபந்த மயூர நமோ நம பரசூர. ஸ்டான்ஸா வெகு கோடின்னு முடிஞ்சது இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு அர்த்தம் பார்க்கும்போது வெகு கோடி நாம சம்பு குமாரா கோடிக்கணக்கான நாமங்களுக்கு உரியவனாக இருப்பவன் பல கோடி திருப்பெயர்களை கொண்டவன் சர்வேஸ்வரன். வேதம் சர்வேஸ்வரன் பெயர்களை நாமங்களை சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய அப்படின்னு சொல்லிட்டே போறது நிறுத்த முடியல. அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான பெயர்களை கொண்ட சர்வேஸ்வரனின் புதல்வனே வெகு கோடி நாம சம்புகுமாரா போக அந்தரி பாலா 14 உலகங்களிலெல்லாம் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இன்பங்களை அளிக்கும் சர்வேஸ்வரியின் புதல்வனே போக அந்தரி பாலா. நாகபந்த மயூரா மயில் வாகனனான முருகவேலின் திருவுருவ படத்தை பார்த்தோன்னா அந்த மயில் காலில் ஒரு நாகத்தை கட்டி மிதிச்சுட்டு இருக்கும். பாம்பை அடக்கி கட்டியுள்ள அந்த மயிலை வாகனமாக கொண்டவனே நாகபந்த மயூரா. சேததண்ட வினோத நமோ நம கீத கிங்கிணி பாத நமோ நம தீர சம்பிரம வீர நமோ நம கிரிராஜ. பரசூரர் சேத தண்ட வினோதா சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் முதலிய அசுரர்களை தண்டித்து அழித்து திருவிளையாடல் புரிந்த முத்துக்குமரா கீத கிங்கிணி பாதா ஹார நூபுர கிரீட குண்டலனாக முருக குழந்தை நினைத்து பாருங்கள். சக்க கண்ண சக்க கண்ண சக்க கண்ண சகண்ண முக 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 முகன நக 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 நகன அப்படின்னு தண்டை சிலம்பு கலகலக்க காலில் சிலம்பு கொஞ்சி சலசலக்க தேவராயர் அப்படியே முருகனை கண்ணுல கொண்டு வந்து நிறுத்துறார். தீர சம்பிரம வீரானமோனம் மிகவும் அதீதமான பராக்கிரமசாலியான போர் வீரன் முருகவேள். தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பக நமோ நம அருள் தாராய். ஏ கிரிராஜ மலைகளுக்கெல்லாம் அதிபதியே நீயே தீப மங்கள ஜோதியாக இருக்கிறாய். எல்லா திரு விளக்குகளுக்கும் மங்களகரமான ஒளியாக நீயே இருக்கிறாய். பரம் ஜோதினி தூய அம்பல லீலா இக்க உலகத்திலும் பரவழியிலும் பரிசுத்தமான லீலைகள் பல புரிபவனே. தேவ குஞ்சரி பாகா தேவ குஞ்சரின்னா தேவ யானை, குஞ்சரம் அப்படின்னா யானை, ஐராவதம் வளர்த்த கொம்பு தேவ யானை, அவளை தன் பக்கத்திலே கொண்டவன். இதை இத்துடன் இப்போதைக்கு நிறுத்திக் கொள்கிறேன். ஈஸ்வர சங்கல்பம் இருந்தால் இதன் தொடர்ச்சியை அடுத்த வெளியீட்டிலே பார்ப்போம். ஜெயானந்த பூமன் ஜெயா பாரதாமன் ஜெயா மோக கீர்த்தே ஜெயானந்த மூர்த்தே ஜெயானந்த சிந்தோ ஜெயா சேஷபந்தோ ஜெயத்தும் சதா முக்திதானே சசுனோ. ஹரி ஓம். ஓம் தத்சத்.